இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் 2 வசனங்களை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, எச்சரிக்கையா இரு அப்படி என்று சொல்லக்கூடிய அநேக வார்த்தைகள் ஆண்டவருக்கு அந்த காரியம் பூரா நமக்கு ஆழத்துல இருதயத்துல பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எச்சரிக்கையா இரு. சில காரியங்கள் விக்கிரகங்களுக்கு எச்சரிக்கையா இரு, பாவத்துக்கு விலகி ஓடுறதுக்கு அதுக்கு எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்ற. அதே போல என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அதிக செல்வத்தை கொடுத்திருக்கலாம், அதிக படிப்பை கொடுத்திருக்கலாம், அநேக பொருளாதார நல்ல வசதி வாய்ப்புகள், இல்லை அதிகாரங்கள், இல்லை நீங்க தேசத்தை ஆளலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு எஜமானனா இருக்கலாம், இல்லை அந்த மேனேஜரா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அது நிமித்தமாய் அதிக வருமானங்களை உங்கள் கைக்கு வருமாறி செய்திருக்கிறார் என்றால் அது உங்களுடைய திறமைகளோ, அது உங்களுடைய படிப்போ, இல்ல உங்கள் கையின் பிரயாசங்களோ, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்னாலதான் இது நடந்துச்சு, என்னால நான் படிச்சேன், நான் இப்படி வந்தேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார், என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமான அப்படிப்பட்டதான இருதயம் படித்தவர். சிலர் அப்படி சொல்லுவாங்க, யார் எனக்கு உதவி செய்தா, நான் படிச்சேன், நான் உயர்ந்தேன், நான் ஆண்டவர் இல்லாதபடி எந்த ஒரு அணுவும் அசையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான, உங்களை படிக்க வைப்பதற்கு ஒரு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை உயர்த்தினதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஒரு பெரிய எஜமான வைப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த ஒரு நோக்கம் இல்லாதபடி ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உயர்த்த மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டதான எண்ணமும் சிந்தையும் நமக்குள் இருக்குமே ஆனால் அந்த எண்ணத்தை எடுத்து போடும்படி ஆண்டவர் இந்த நாள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையா இரு என்று அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்கும்படியாய், நம்ம இருதயத்தில் பதித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான இருதயம் இந்த மாதிரி சிந்தை நமக்குள்ள இருக்குமே ஆனால் நீ கவனமாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை ஏற்படுத்தின இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தர், நீ கர்த்தரை மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளுவாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு பலன் வேணும். நல்ல அதாவது எவ்வளோ நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, ஆளுகிறதுக்கு ஜீவன் வேண்டும். இப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டு இருக்கான், எல்லாம் இன்னைக்கு நான் சம்பாதிச்சு உலகத்தையே நான் ஆதாயப்படுத்தி கொண்டு நான் புசித்து குடித்து நல்லா இளைப்பாருவேன் என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த நாளில் இரவுல ஜீவன் எடுக்கப்படுமே ஆனால் என்ன செய்வாய், மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. உலகத்தையே நான் சம்பாதிச்சிருவேன், எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இன்று ஜீவன் போச்சுன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நீ என்னத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தார்னா அது ஆண்டவருக்கு பயன்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினால் கண்கள் எப்படி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்க இருதயத்துல இப்படிப்பட்டான மேட்டுமையான சிந்தனைகள் இருக்குமேனால் ஒரு விஷயம் அதை மன்னித்தருளுவீராக நான் செபிக்கிறேன். இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய சம்பாத்தியமும் ஐஸ்வர்யமும் கர்த்தர் கொடுத்த ஈவு ஆண்டவரே, அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.